கெயில் புக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, ஜாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதே மாதிரி கெயில் இருக்காருல்ல, அந்த வெஸ்ட் இண்டீஸ்ல ஜாதி பிரச்சனைகள் இருக்கு. ஓகே ஓகே. அதுல அவர் எப்படி சஃபர் ஆனாருன்றதெல்லாம் அந்த புக்ல இருக்கும். அந்த புக் வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்கு மேல உட்காந்து படிச்சிருப்பேன். எனக்கு அந்த புக்கை அவரோட பயோகிராஃபி இங்கிலீஷ்ல இருக்கும். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால இங்கிலீஷும் புரியும், நார்மலா படிச்சா புரியாது. கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால நல்லா புரிஞ்சுச்சு. ஸோ ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன். படிச்சு 15 நாள் படிச்சிருப்பேன். அது அந்த கண்டென்ட் நான் போட்டேன், முதல் நாள் 15,000 வியூஸ் போச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 1 லட்சத்துக்கு மேல போச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப அந்த நம்ம கெயிலோட வீடியோவை கர்ணன் வரும்போது போட்டிருக்கணும். ஸோ கர்ணன் படத்தையும் அதையும் கனெக்ட் பண்ணி போட்டுருந்துருக்கணும். அந்த தப்பு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம படிச்சது செம்ம மேட்ரு, அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதை வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாதுல்ல, கேட்பாரற்று போயிடக்கூடாதுல்ல. அப்ப அந்த முடிவு எடுத்தேன், அவ்வளவுதான். பேருக்கு இடையில ஒரு இஷ்யூ வருது. அப்ப அந்த இஷ்யூ வந்து நம்ம பேலன்ஸ்டா தான் பேசியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சைடும் பேசியிருப்போம், இன்னொருத்தவங்க சைடும் பேசியிருப்போம்.